மனிதர்களாக பிறந்த எல்லோருமே நம்ம பாருங்க நவகிரகத்தின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டு பிறந்திருக்கோம். நம்மளோட இந்திய ஜோதிட சாஸ்திரப்படி பார்த்தா மனிதர்கள் எல்லோருமே 9 நவகிரகங்களின் ஆதிக்கம் கொண்ட 12 ராசிகளுக்கு உட்பட்டு பிறந்திருக்கோம். 12 ராசிகளில் முதல் ராசி மேசம், அடுத்து 2வது ராசியாக வரதுதான் இந்த ரிஷபராசி. ரிஷபராசி உங்களோட வாழ்க்கையில நீங்கள் வாழ்நாள் முழுவதும் நன்மையை பெற என்ன மாதிரியான பரிகாரம் செஞ்சால் சிறப்பான உயர்வை பெறலாம்? அந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தா இறை வழிபாடு. எந்த இறை வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும்? இந்த வாரத்தின் கிரக சூழல் எப்படி அமைஞ்சிருக்கு, அது சாதகமாக அமைஞ்சிருக்கா பாதகமாக அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவு ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம முழுமையாக பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி நிலையை பெறக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்காக சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இந்த பதிவு இருக்கும். உங்களுடைய சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணாலே போதும். உங்கள் ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஜோதிட அமைப்பால் ஜாதக ரீதியாக அதை பெற முடியும். இப்போ ஜோதிடத்தில் ரிஷபராசிக்கு சின்னமாக பாருங்கள், எருது சின்னம் வருது. 12 ராசிகளில் 2வது சின்னம் இது. ரிஷபராசி சுகங்களுக்கு எல்லாமே அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான ராசி அதிபதியாக கொண்டது. ரிஷபராசி நல்ல ஒரு மன உறுதி கொண்ட நபர்களாக இருப்பீங்க. பெரும்பாலான ரிஷபராசிக்காரங்களுக்கு பாருங்களேன், ஓரளவுக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பாக இருக்கக்கூடிய அம்சம் இருக்கும். நீங்கள் பிறக்கும்போது வறுமையில் இருந்தாலும் உங்கள் சொந்த உழைப்பால் இந்த செல்வ செழிப்பை கடுமையான முயற்சியால் கொண்டு வருவீங்க. வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா வித இன்பங்களையும் துன்பங்களையும் ஒரு அனுபவிச்ச ராசி அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் எப்போவுமே அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும். பெரும்பாலும் பெரிய அளவில் எந்த பிரச்சனையும் நீங்கள் சிக்க மாட்டீங்க. உங்கள் திறமையான பேச்சாற்றல், நல்ல ஒரு அறிவுத்திறனால் எப்பேற்பட்ட பிரச்சனையும் திறமையாக கையாண்டு நன்மையை பெறக்கூடியவங்க நீங்கள். உங்களோட வாழ்நாள் முழுவதும் நன்மைகளை பெற நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. கண்டிப்பாக எல்லாமே சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். ரிஷபராசி உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு பலன்களை பெறணும் அப்படின்னா, அதிர்ஷ்டங்கள் வர வைக்கணும் அப்படின்னா, உங்களோட ராசிக்கு அதிபதி யார்? சுக்கிரன். அந்த சுக்கிர பகவானை வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் மல்லிகை பூ சாற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டு வருவதால் நன்மையை பெற முடியும். நவகிரகத்தில் இருக்கும் சுக்கிர பகவானுக்கு இந்த ஒரு வழிபாட்டை செய்யுங்க, சிறப்பான உயர்வை நீங்கள் பெறுவீங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த ஒரு ஆலயம் இருந்தாலும் சரி நவகிரகம் இருக்கும். நவகிரகத்தில் சுக்கிரனுக்கு வெள்ளிக்கிழமையில் இந்த மல்லிகை பூ சமர்ப்பித்து அர்ச்சனை செய்து வழிபடுங்க. அதுக்கப்புறம் கேசரி போன்று ஏதாவது இனிப்புகளை, கேசரி தான் இல்லை, ஏதாவது இனிப்புகளை நீங்கள் நைவேத்தியமாக வச்சு வழிபடுறது இன்னும் சிறப்பான பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தும். பாதகமான விளைவு உங்களை நெருங்காமல் இறை வழிபாடு காக்கும். அதே போல் 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை வருஷத்துக்கு ஒரு முறையோ நீங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்குன்னு தனி சன்னதி இருக்கக்கூடிய ஆலயம் கஞ்சனூர் சுக்கிர பகவான் கோவில், அங்கு சென்று கண்டிப்பாக நீங்கள் வருடத்தில் ஒரு முறையாச்சும் வழிபாடு செய்வது உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய வழிபாடாக இருக்கும். இதை தவறாமல் செய்யுங்க. அதே போல் உங்களுக்கு பொருளாதார வசதி நல்லா இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நிறைய தடை தாமதம் இருக்குது, தொழிலில் முன்னேற்றமே இல்லை அப்படின்னா, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட குலதெய்வ கோவிலுக்கு ஒரு பசுமாடு வாங்கி தானமாக கொடுங்க. இது சிறப்பான உயர்வையும் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தும். அதே போல் நீங்கள் புனித நதிகளில் நீராடி அந்த நதியை ஒட்டி இருக்கு இல்லையா கோவில், அந்த மாதிரியான கோவிலுக்கு சென்று இறை வழிபாடு செய்கிறது உங்களோட ராசிக்கு எப்பேற்பட்ட தோஷம் வந்தாலுமே அதை நீக்கக்கூடிய வல்லமை ஏற்படுத்தும். அதே போல் நீங்கள் பெரும்பாலும் பாருங்கள், எக்காரணம் கொண்டும் இந்த கிளி, கலர் கலராக இருக்கக்கூடிய பறவைகள், மீன் இதெல்லாம் வச்சு கூண்டில் அடைச்சி வைக்கிற மாதிரியான விஷயத்தை உங்கள் வீட்டில் நீங்கள் பண்ணவே கூடாதுங்க. ஏன்னா பிராணிகள் மீது ஆதிக்கம் மிகுதியாக கொண்டது உங்கள் ராசி அதிபதி சுக்கிர பகவானின் ஒரு அம்சம். அதனால் நீங்கள் இந்த மாதிரி வீடுகளில் பறவைகளில் கூண்டில் வச்சு வளர்த்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு தோஷம்தான் வரும். இதை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. அதுக்கு பதிலாக உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய நாய், இந்த பசுமாடு, பறவைலாம் இருக்குல்ல, தினமும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு உணவு கொடுங்க. சிறப்பான உயர்வையும் நன்மைகளையும் நீங்கள் பெற முடியும். இது ஒரு சிறப்பான பரிகாரமாகவும் இருக்குங்க. இந்த ரிஷபராசிக்கு இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து கடைப்பிடிங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு உயர்வு, நன்மை இது எல்லாமே பெற முடியும். இப்போ இந்த வாரத்தோட அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ரிஷபராசி அப்படின்னு பார்க்கும்போது கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம், ரோஹிணி, மிருகசீரிடம்ல 1, 2ஆம் பாதம் இருக்குது. கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு சந்திரனும், சுகஸ்தானத்தில் கேதுவும், தொழில் ஸ்தானத்தில் புதன் ராகு செவ்வாயும், லாபஸ்தானத்தில் சுக்கிரன் சூரியன் சனியும் அமைஞ்சிருக்காங்க. இந்த வாரத்தில் இப்படி ஒரு கிரக சூழல் இருக்குது. இந்த கிரக சூழலை பார்க்கும் பொழுது என்ன விஷயம்லாம் நீங்கள் நினச்சது போல் சாதகமாக நடக்கும், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த வாரம் திருமணம் ஆனவர்களுக்கு புத்திர பேர் கிடைக்கும். அதே போல் வயது புத்திரர் உள்ளவங்களுக்கு உங்களுக்கு தேவையான நல்ல உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும். இப்போது கண்டக சனி நடக்கிறதுனால
இந்த புகைப்பிடித்தல், மது குடித்தல் இந்த மாதிரியான நச்சு விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் உபயோகிக்கவே கூடாது. இதெல்லாம் தவிர்க்கணும். இல்லைன்னா உடல் ரீதியாக நிறைய பாதிப்பு வரும். கவனமாக இருந்துக்கோங்க. தம்பதிகளுக்கிடையே இதுவரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படக்கூடிய காலகட்டம் இது அப்படிங்கிறதால பெரும்பாலும் பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்க பாருங்கள், நல்லதாக இருக்கும். தம்பதிகளிடையே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்குது. ஆயுள் அபிவிருத்தி அடைவதற்கான வகையில் கிரகங்கள் இப்போ செயல்பட இருக்கிறதுனால உங்களோட பழக்க வழக்கங்களை சரியாக முறையாக நீங்கள் நடந்துக்கணும். அதற்கேற்ற பழக்க வழக்கங்களை அமைச்சுக்கோங்க. உத்தியோக ரீதியாக பார்த்தா துறை சார்ந்த பணியாளர்களுக்கு நீங்கள் காட்டி வந்த கடுமையான போக்கு இப்போ மாறும். உங்களோட செயல்லையுமே பாருங்கள், கனிவான தன்மை நிறைந்து காணப்படும். உங்களோட செயலில் ஒரு வித்தியாசம் இருக்கும், நீங்களே உணர்வீங்க. இதனால் பாருங்கள், நல்ல பேர் மட்டும் எடுக்கிறது இல்லாமல் உங்களுடைய ஊழியர்கள்கிட்டையுமே நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளையும் உங்கள் மனதை மகிழ்ச்சி செய்யக்கூடிய அளவுக்கு சில சிறப்பான நிகழ்வுகள் உங்கள் அலுவலகத்தில் நடக்கும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பொருட்களை குத்தக முறையில் வியாபாரம் செய்கிறவங்க இந்த வாரம் நல்ல ஒரு லாபத்தையும் சிறப்பான உயர்வையும் பெறக்கூடிய அம்சம் உண்டாகிருக்கு. தொழிலுக்கு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் கூட பிறக்கும். பெண்களுக்கு சீரான வாய்ப்புகள் வந்தாலும் அவ்வப்போது குழப்பமான மனநிலை காணப்படுது. அதனால் தெளிவாக எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுவது நல்லதாக இருக்கும். அப்படி இருந்தாலும் பாருங்கள், உடல்நிலையில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்க. உடல் ஆரோக்கியம் பாதிக்கக்கூடும். அதனால் உணவு பழக்க வழக்கத்தை சரியாக கடைபிடிக்கிறது நல்லது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட படிப்பு விஷயத்தில் நீங்கள் மிகுந்த கவனமாக இருக்கணும். கவனம் செலுத்தி படித்தா முதல் தர மாணவனாக நீங்கள் தேர்ச்சி கூட வரலாம். சக மாணவர்கள்கிட்ட பாடம் தொடர்பான சந்தேகத்துக்கு உதவக்கூடிய வகையில் நீங்கள் செயல்படுவீங்க பாருங்கள். தேவையான பொருளாதாரம் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அதே போல் உங்களுக்கு அவங்கக்கிட்ட நல்ல ஒரு அன்பு ஏற்படும். கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீரிடம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் இனமரன் அமைப்பு இருக்குது அப்படின்றது தனித்தனியாக பார்க்கலாம். முதல்ல கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் பிள்ளைகள்கிட்ட கவனமாக எதையும் எடுத்து சொல்கிறது நல்லது. பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை உங்களை விட்டு இந்த வாரம் தீரும். உங்களோட காரியத்தில் இருந்த எதிர்ப்புகள் விலகும். பணவரத்து திருப்தி தரக்கூடிய வகையில் அமையும். மனக்குழப்பம் நீங்கி நல்ல ஒரு தெளிவான முடிவை இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய சூழல் இப்போ உருவாகி இருக்குது. அடுத்தது பாருங்கள், ரோகிணி. இந்த வாரம் நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களுமே சாதனை புரியக்கூடிய அமைப்பு இருக்குது. தொட்டது தொடங்கும், நினச்சது நடக்கும். மாணவர்கள் பாடங்களை கவனமாக படிக்கணும். அப்படி படிச்சிங்கன்னா மதிப்பெண் பற்றின கவலை உங்களை விட்டு நீங்கும். சக மாணவர்களோட ஒத்துழைப்புமே உங்களுக்கு பக்கபலமாக இருக்குது. சாமர்த்தியமாக பேசி எல்லா காரியத்தையுமே சிறப்பாக வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. அடுத்த நட்சத்திரம் பாருங்கள், இந்த மிருகசீரிடம் அதில் பாருங்கள் 1, 2ஆம் பாதம் இருக்குது. இந்த வாரம் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியமாக சிறப்பாக இருப்பீங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒரு மகிழ்ச்சியான சூழலில் இருப்பீங்க. கடந்த காலத்தில் இருந்து வந்த மருத்துவ செலவு இப்போ குறையும். எடுக்கும் காரியம் எல்லாமே சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றி மேல் வெற்றிகளை பெறக்கூடிய அம்சம் உண்டாகுது. வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயம் சென்று வழிபடுவது சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். அதுவும் மல்லிகை மலரை சாற்றி வழிபடுவதால் சிறப்பான உயர்வு, நன்மை இது எல்லாமே ரிஷபராசிக்காரங்க நீங்கள் பெறலாம். உடல்நிலை சீராகுது. உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடி கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்குது. வியாபாரம் தொழிலுமே வருமானம் நல்லா இருக்குது. திட்டமிட்டு செயல்படுங்க, நன்மைகளை பெறலாம். சிலர் புதுசாக இடம் வாங்குறது இந்த மாதிரியான யோகம் உண்டாகும். வாகன சேர்க்கை கூட ஏற்படுது. அரசு வழியில் ஏற்படக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு நினைச்சது சாதிக்கக்கூடிய வல்லமை அதிகரிக்குது. வர வேண்டிய பண வருமானம் நல்லாயிருக்கும். இதுவரை இருந்த சங்கடம் விலகுது. குடும்பத்தில் பாருங்கள், நிம்மதியான ஒரு சூழல் உருவாகுது. வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்குது. சிலருக்கு ஒப்பந்தங்கள்லாம் புதுசாக நிறையவே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பழைய கடனை அடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால வருமானம் வரும்பொழுது கடன் அடைப்பதற்கான வழிமுறையை தேர்ந்தெடுக்கிறது நல்லதாக இருக்கும். செலவுகளை தவிர்த்துட்டு சேமிக்க பழகுங்க. இது நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே ஏற்படுத்தும். நீங்கள் செஞ்சுட்டு வர தொழிலில் நல்ல ஒரு அக்கறையாக செயல்படுங்க. எடுக்கும் முயற்சி வெற்றி வாய்ப்பு தரும். இந்த மிருகசீரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொழிலில் ஏற்பட்ட தடையும் தானாக விலகும். பணியாளர்கிட்ட ஏற்பட்ட சங்கடம் விலகும். கையில் பணம் நல்லா பொருளும். தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குள் இருந்த சண்டை சச்சரவு இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகும். நீங்கள் எதிர்பார்த்து காத்திட்டு இருக்கிற ஒப்பந்தம் நல்லபடியாக இப்போ கிடைக்கும். எல்லா விஷயத்திலுமே கவனமாக முன்னெச்சரிக்கை செயல்பட்டால் நன்மையாக இருக்கும். ஏன்னா இந்த வாரத்தை பொறுத்துவதற்கும் எதிர்பார்த்த பலன்கள் எல்லாம் சிறப்பான உயர்வு ஏற்படுத்துது. சில இடத்துல உங்களோட வேலை போராட்டமாக கூட இருக்கலாம். அதனால தான் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம். சில இடத்துல சவாலாக கூட இருக்கும். எச்சரிக்கையாக செயல்படுறது நல்லது. உத்தியோக ரீதியாக உயர்வு ஏற்படக்கூடிய காலம். அதே போல் எதிர்பார்த்த காரியம் ஒன்று சிறப்பான முறையில் நல்லபடியாக நடக்கும். உங்கள் விற்பனையிலும் சரி வியாபாரத்திலையும் சரி நல்ல ஒரு முன்னேற்றம், சிறப்பான உயர்வு இது ஏற்படும். வார கடைசியில் பணவரவு உயர்வுக்கு நல்ல ஒரு அம்சமாக இருக்குது. புதிய முயற்சிகளில் துணிச்சலாக ஈடுபடுங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அன்பு அதிகரித்து மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். பிள்ளைங்களாலேயுமே மன நிம்மதி ஏற்படும்.
அலுவலகத்தில் உங்களோட வேலைத்திறன் உயர்வாக இருக்கும். இதனால் நல்ல ஒரு உயர்வு, பதவி மாற்றம், ஊதிய உயர்வுக்கு வழியும் பிறக்குது. வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்குது. இதனால் முன்னேற்றம் பெறுவீங்க. புதிய முயற்சிகளில் கவனமாக இருங்க. திட்டங்களை நம்பிக்கையாக செயல்படுத்துங்க. சிறப்பான உயர்வை நீங்கள் எல்லா வகையிலும் பெறலாம். குடும்பத்தில் இருந்த மனக்குறை தீருது. பிள்ளைங்களால் பெருமை வந்து சேருது. பெரியவங்களோட ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். குடும்பத்துக்காக பண வரவு அதிகரிக்க நீங்கள் கடுமையாக உழைச்சா போதுங்க. கடுமையாக உழைப்பதற்கேற்ற உயர்வை கண்டிப்பாக பெறுவீங்க. எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள்.